திமுக, பாஜகவை தவிர்த்து வேற எந்த கட்சி வந்தாலும் நாங்க கூட்டணி அமைக்க தயார். பாசிசத்தோடும், பாயாசத்தோடும் என்றும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நம்ம சட்னி மோகன் சொல்லியிருக்கிறாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக, அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்க அரசியல் எதிரி திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. மிச்சம் இருக்கிறது பாமக. ஆனா பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட நீங்க எப்படி சாதி கட்சியான பாமகவோட கூட்டணி வைக்க முடியும்? அப்ப அவங்களும் லிஸ்ட்ல இருந்து அவுட்டு. நாம் தமிழரை பத்தி யோசிக்கவே வேண்டாம், ஏன்னா தனியா தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு. இத எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா சில பல உதிரி கட்சிகள் இருக்கு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகாவோட கூட்டணி வச்சு எலெக்ஷனை சந்திக்க நாங்க தயார் அப்படின்னு யாருமே ஒண்ணு பேசல. அப்ப யாருமே இல்லாத கடையில யாருக்குப்பா நீங்க தீயாத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் பாவம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கூட்டணி கடைய திறந்து வச்சு கூவி கூவி சொல்லி பாத்தீங்க. ஆனா எவனும் உங்க பேச்ச மதிக்கிறதா கூட தெரியலையே. பேசாம ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிறது மூணு ஆப்ஷன் தான். ஒண்ணு, தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா தனியா தேர்தலை சந்திக்கணும். அப்படி இல்ல, இருக்கவே இருக்காங்க உங்க டீம் பார்ட்னர் அதிமுகவும் பாஜகவும். பேசாம அந்த கூட்டணியில போய் சேர்ந்துருங்க. இல்லன்னா நேஷனல் லெவல்ல ஒரு ஐடியா தரேன். 2 கிறுக்கனுங்க சுத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு பிரசாந்த் கிஷோர் தலைமையில ஜன் ஸ்வராஜ் கட்சி, இன்னொன்னு பவன் கல்யாண் தலைமையில ஜனசேனா. இவங்களோட கூட்டணி போட்டீங்கன்னா கிறுக்கனுக்கு கிறுக்கன் கரெக்டா ஒத்து போயிரும். என்ன நான் சொல்றது? ட்ரை பண்ணி வேணா பாருங்க. தேசிய லெவல்ல பாலிடிக்ஸ் பண்ணலாம்.